ஐயா அவங்கள வருக வருக என வரவேற்கிறோம். நன்மினி ஐயாவை பேச்சு தொடங்கும்படி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அகத்தியர் ஜோதிட வித்யாலயா நடத்தும் இந்த ஜோதிட கருத்தரங்கம் மற்றும் ஆண்டு விழா நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம ஜோதிட கருத்தரங்கில் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலை, அந்த திசாபுத்திகள் இதெல்லாம் எப்படி இருக்கு, அதுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஜோதிடருடைய வேலை அப்படின்னு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஒருத்தர் நோயாளின்னு வச்சுக்குவோம். ஒரு நோயாளியாக மருத்துவரிடம் செல்பவரும் ஒரு வாழ்க்கையில் துன்பப்பட்டு ஜோதிடரிடம் வருபவரும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் நான் பார்க்குறேன். டாக்டர் வேற, ஜோதிடர் வேறையா நான் பார்க்கல. ஒரு மருத்துவருக்கு சமமானவர்கள் தான் ஜோதிடர்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய குருநாதர் வேதாத்திரி மகரிஷி சொல்வார், அவர்கிட்ட நாங்கள் கேட்போம், நம்மிடம் பாவம் இருக்கிறதா, அதற்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்போம். அதுக்கு அடையாளம் என்னன்னு சொன்னால் ரெண்டு சொல்வார். உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், இது ரெண்டு இருந்துச்சுன்னா உன்கிட்ட பாவம் இருக்குதுன்னு அர்த்தம்ப்பான்னு சொல்லுவார். அப்போ அந்த உடலிலே நோய்க்கு யார்கிட்ட போகிறோம்? மருத்துவர்கிட்ட போகிறோம். உள்ளத்திலே களங்கம் இருக்கும்போது ஜோதிடர்கிட்ட வர்றோம். அப்போ இருவரும் ஒரு சமநிலையில் இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அந்த இரண்டு நிலைகளுமே, அந்த இரண்டு தன்மைகளிலேயுமே அதனுடைய உண்மைத்தன்மை கொஞ்சம் குறைந்து விட்டது என்பதை சமுதாயம் இப்பொழுது விமர்சிக்கிறது. நான் சொல்லலை, சமுதாயம் விமர்சிக்கிறது. காதில் வந்த செய்தி. இன்னைக்கு மருத்துவம் அப்படின்னு சொன்னால் டாக்டரை நம்ப முடியல அப்படின்னு நிறைய பேர், யாரை நம்புறது அப்படிங்கிற நிலை வந்து விட்டது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று கேட்டால், ஆங்கில மருத்துவம் என்னாச்சு, இன்னைக்கு ரொம்ப தலை தூக்கி வந்துருச்சு, ரொம்ப பிரபல்யமாயிருச்சு, ரொம்ப ஜோடனையாக போட்டு பிரம்மாண்டமான கட்டடம் கட்டி வந்துருச்சு. இப்போ ஆங்கில மருத்துவத்தில் என்ன சொல்கிறோம்? இந்த நோய் எங்கே இருக்குது, எந்த அளவில் இருக்குது, எவ்வளவு வீங்கி இருக்கு, எவ்வளவு சுருங்கி இருக்கு, எப்போ வந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான். அதுக்கே இத்தனை ஸ்கேனு, இத்தனை ரிப்போர்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடறோம். கண்டுபிடிச்சிட்டு சரி இந்த நோயை சரி பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ஆங்கில மருத்துவம் வந்து போச்சு. ஒரு மாத்திரையை கொடுக்க ஆரம்பிச்சோம்னா இந்த மாத்திரையை எப்பயா நிறுத்துறது அப்படின்னு கேட்டால், உங்கள் வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போடுற அன்னைக்கு நிறுத்திடலாங்கயா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் சூசகமாக சொல்லிட்டேன், அது வரைக்கும் சாப்பிடு. அப்போ இதை சரி பண்ணுறது இல்லை அப்படிங்கிற நிலைமையை வந்து விட்டது. சரி, இப்போ அந்த ஆங்கில மருத்துவத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில் இருந்த பாரம்பரிய மருத்துவங்கள் இருந்துச்சு இல்லையா, அது என்ன சொன்னது, அது என்ன செய்தது என்று கேட்டால், முதல்ல நோய் எங்கே இருக்கு, எவ்வளவுல இருக்கு, அதோட நிற்காது. இந்த நோய் வந்ததுக்கு காரணம் என்ன, ஏன் இந்த நோய் வந்துச்சு, அதை கண்டுபிடிக்கிறோம். வள்ளுவர் சொன்னதை சரியா செய்யும். நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிறத கண்டுபிடிச்சிடும். அதை கண்டுபிடிச்சிருச்சுன்னு சொன்னா இதை தீர்க்கவும் முடியும், இனிமேல் வராமல் காக்கவும் முடியும். அப்ப அது தெரியலன்னு சொன்னோம்னு வச்சுங்க, இனிமே வராம காக்கவும் முடியாது, இருக்கிறத தீர்க்கவும் முடியாது. அப்ப மூலத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இப்ப ஜோதிடர்களும் அதே நிலைதான். இன்னைக்கு இந்த கிரகம்லாம் இப்படி இருக்கு, உனக்கு இப்படித்தான், உனக்கு அப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கணிச்சிடுறோம், ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம். இது ஏன் இப்படி இருக்கு, கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்ற. ஏன் கல்யாணம் ஆகலை? ஏன் ஊரில் எல்லாரும் கல்யாணம், ஆம்பளைன்னா கல்யாணம் ஆகணும், பொண்ணுன்னா கல்யாணம் ஆகணும் இல்லையா, ஏன் கல்யாணம் ஆகலை? ஏன் அவருக்கு மட்டும் கல்யாணம் ஆகுது, இவர் கல்யாணம் ஆகலை? அப்போ ஜாதகத்தில் இந்த கிரகம் அப்படி இருக்கு, ஏன் அந்த கிரகம் அப்படி இருக்கு, ஏன் எனக்கு மட்டும் அப்படி இருக்கு, கேள்வி கேட்பான் இல்லையா? கேட்குறவனுக்கு என்ன பதில் சொல்றது? அது உன் பிறந்த நேரம் அப்படி இருக்கு, உங்க அப்பா பெத்த நேரம் அப்படி இருக்கு, நான் இந்த நேரத்தில் பெக்கணும்னு பெத்தாங்களா?
இல்லையே. சரி, அப்ப நம்ம உடனே என்ன சொல்லிடுறோம்? அது நீ வாங்கி வந்த விதி அப்படின்னு சொல்லிடுறோம். எங்க இருந்து வாங்கிட்டு வந்த விதி? நீ முற்பிறவியில வாங்கிட்டு வந்த விதி அப்படின்னு சொல்றோம். முற்பிறவியில எங்க இருந்து நான் வாங்கினேன், முற்பிறவியில நான் என்ன பண்ண, அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறோம். இன்னும் சில பேர் என்ன சொல்லிடுறோம், நம்ம அதுவும் புரியலன்னு வச்சுங்க, கடவுள் உனக்கு விதித்த விதி அப்படின்னு சொல்லி யார் மேல பழிய தூக்கி போடுறோம்? கடவுள் மேல பழிய தூக்கி போடுறோம். தயவு செய்து கடவுள் மேல, இறைவன் மேல பழிய தூக்கி போடவே போடாதீங்க. இறைவன் எப்படியும் இந்த மனிதன் துன்பப்பட வேண்டும் என்று விதியை விதிக்க மாட்டான். அப்படி விதிக்கிறான் என்று சொன்னால் அவன் இறைவனே அல்ல. ரைட்டா? அப்ப இறைவன் நமக்கு என்ன செய்வான்? நல்ல அனுகூலத்தை அவன் வந்து ப்ராவிடன்ஸ் சொல்லுவான். அப்படிப்பட்டவன் இறைவன். அப்ப இறைவன் நமக்கு வந்து துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று இல்லை இல்லை. அப்ப அந்த விதியை விதித்தது யார், எங்கிருந்து விதிச்சோம், இது தெரிஞ்சாதான் இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியும். ஒண்ணு. இன்னொன்னு, இனிமேல் இந்த பிரச்சனை அடுத்து வராம இருக்கிறதுக்கான தீர்வையும் சொல்ல முடியும். அடுத்து வராமன்னு சொன்னோம்னா அதான் பிறந்துட்டோம்ல, வந்துருச்சு இல்ல அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒருத்தர் கல்யாணம் ஆகாம இருக்கார், 15 வயசு, அவர் ஜோதிடம் பார்க்க வராருன்னு வச்சுக்குவோம். அவருக்கு நம்ம ஜோதிடம் சொல்லும் போது இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு அப்படி, அதான் நான் வந்துட்டேனே சார், எனக்கு ஜாதகம் எழுதியாச்சு இல்லை சார். ஐயா, நீ ஒரு கல்யாணம் பண்ணி நீ ஒரு பிள்ளையை பக்க போற தெரியுமா, அதுக்கு ஒரு ஜாதகம் எழுதுவாங்க தெரியுமா? அந்த ஜாதகம் நல்ல ஜாதகமா வரணுமா, மோசமான ஜாதகமா வரணுமா? அது என் கையில என்ன இருக்கு, உன் கையில தான் இருக்கு. நீ இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, எனக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன் பையனுக்கு நீ என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான அமைப்புகள் வராமல் நீ காத்துக்கொள்ள முடியும். அது உன் கையில இருக்கு. அப்ப இந்த ஜாதகம் பார்க்க வர்றவங்களாம் இப்ப யார் வர்றா? எல்லாம் வயசான ஆளுங்க தான் ஜாதகம் பார்க்க வருது. யாராவது 15 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்க வரானா? எனக்கு ஏன் கல்யாணம் ஆகலன்னு பார்த்து சொல்லுங்க. என் மகனுக்கு ஏன் கல்யாணம் ஆகலன்னு அப்பா அம்மா தான் வர்றாங்க. இவன் இப்ப வர்றது இல்லை. ஏன்? அவனுக்கெல்லாம் என்ன இல்லை, ஜோதிடமெல்லாம் பொய்யின்றான். ஏன்? இது ஒரு சயின்ஸ், இது ஒரு அறிவியல். சயின்ஸ்னு கூட சொல்றேன், அறிவியல் அறிவியல். ஏன் இன்னைக்கு அவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான்? ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான்னா அவனுக்கு இதனுடைய அந்த தத்துவங்களை நம்ம புரிய வைக்கல, நம்ம சொல்லலை. நம்ம சும்மா என்ன பண்றோம், இது இப்படி இருக்காது, அப்படி இருக்கு, உனக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், போ, இதுல ஒரு பரிகாரத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இப்ப மருத்துவமும் ஜோதிடமும் பிரைமரியா பிறருடைய துன்பத்தை போக்குவதுதான் பிரைமரி. பணம் சம்பாதிப்பது என்பது 3வது இடம். 2வது இடம் வேற என்னமோ இருக்கோ. முதல்ல துன்பத்தை போக்கணும். 2வது என்ன வரும், அதனால் கிடைக்கக்கூடிய புண்ணியம் தான் நமக்கு. 3வது தான் பணம். எப்ப நீங்க பணத்தை முதல்ல கொண்டு வந்தீங்களோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய மருத்துவம்லாம் என்ன செய்யும், வயிற்று வலிக்கு தான் ஆபரேஷன் பண்ணிடுவோம், உடனே ஆபரேஷன் பண்ணிடுவோம் அப்படின்ற. ஒரு லேச கால் வளைஞ்சிருந்துச்சு, கோயம்புத்தூர் போனாங்க, ஒரு பிரபலியமான ஆஸ்பத்திரி, உடனடியாக அதுக்கு ஆபரேஷன் பண்ணணும், 3.5 லட்சம் ரூபான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் மதுரைக்கு வாங்க, இங்கே ஒரு 3 பேரை கன்சல்ட் பண்ணா, ஒரு 4 பேரை கன்சல்ட் பண்ணாதான் நமக்கு தெரியுது. அப்போ இன்றைக்கு என்ன பண்ணுறான், ஜாதகம் எடுத்துக்கிட்டு 5 பேரை கன்சல்ட் பண்ணுறான். 5 பேரை கன்சல்ட் பண்ணோன்னே 5ல் குழப்பம் வந்துடுது. இது மாதிரி தான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இப்போ மூலம் என்ன, அதுக்கு ஏன் காரணம், இந்த ஜாதகம் இப்படி வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் என்ன சொல்கிறோம், இது விதின்னு சொல்கிறோம், இதை கர்மவினை என்று சொல்வோம். கர்மவினை என்று சொல்லலாம். கர்மவினை யார் செய்த கர்மவினை, யார் செய்த கர்மவினை? அப்பாவும் அம்மாவும் தானே பெற்றாங்க. ஒரு குழந்தை யார் பெற்றா? அப்பாவும் அம்மாவும் சேராம குழந்தை பெற்க முடியுமா? சார் இன்னைக்கு பெற்றலாம் சார், நீ எந்த ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா அப்பாவே தேவையில்லை, அம்மா மட்டும் இருந்தால் போதும். இன்னொரு ஆஸ்பத்திரியில் அம்மாவே தேவையில்லை, அப்பா மட்டும் இருந்தால் அம்மாவை வாடகைக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் எங்கே எடுத்தாலும் அங்கே அப்பாவே தேவையில்லைன்னா இன்னொரு அப்பாவை எங்கேயாவது பிடிச்சி கொண்டு வந்து தான் பண்ண முடியுமே தவிர சும்மாலாம் பண்ண முடியாது. இப்படி படித்து பிடிச்சி கொண்டு வந்து அதில் ஒரு குழந்தைய பெற்றுட்டு அதில் 9ஆம் இடத்துல இவங்க அப்பா இப்படி இருப்பாருன்னு நம்ம படம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அவர் எந்த ஊரில் இருக்காருன்னே தெரியாது. இன்னைக்கு இந்த நிலைமையெல்லாம் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம வெளியில் பேச முடியல. சரி, அப்போ அப்பாவும் அம்மாவும் இல்லாமல் குழந்தை வரல. அப்போ இந்த குழந்தைக்கு இந்த ஜாதகம் இப்படி அமைந்ததுக்கு யார் காரணம்? அவங்க அப்பா அம்மாவும் தான். அவங்க அப்பா அம்மா தான் காரணம். அவங்க அப்பா மட்டும் காரணம் இல்லை, அம்மா மட்டும் காரணம் இல்லை, அவங்களுடைய அப்பா அம்மாவும் காரணம். இதை நம்ம என்ன சொல்றோம், மூதாதையர் அப்படின்னு சொல்லிடுறோம். அங்கிருந்து தான் வருது, அங்கே செய்த தவறு தான் இங்கே வருது. ஆறுமுகையா வந்து கேபியை பற்றி பேசுவார்.
இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அந்த கேபியில் ஐயா சொல்கிற இதெல்லாம் அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், சமுதாயம் எதை நோக்கி ஓடுது? அப்படியே வண்டி எடுத்துட்டு ஓடுறான் எதுக்கு ஓடுறான் அப்படின்னு கேட்டால் ஐயாட்ட ஐயா 6ஆம் பாவத்தை நோக்கி ஓடுறான். அதானே, 6ஆம் பாவத்தை நோக்கி ஓடுறான். 6ஆம் பாவம் காசு 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 சேர்க்கணும் 6ஆம் பாவத்தை நோக்கியே ஓடுறான். அவன் பிள்ளைக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. ஏன் 7ஆம் பாவம் கெட்டு போச்சு? நீ 6ஆம் பாவமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பிறக்கிற பிள்ளைக்கு 7ஆம் பாவம் கெட்டு போகுமியா? அது 6 வலுத்து போய் 8 வரும் ஜாதகத்தில். ஐயா நாங்கள் இதை போட்டு நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டோம். அப்போ இவன் 6 இருந்தான்னா அங்கே 8 வருது. அப்போ 7 அடிபட்டு போகுது. அப்போ யார் காரணம்? அப்போ அங்கே இருக்கா? அப்போ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? என்னுடைய குருநாதர் என்ன சொல்றாரு? இதை தான் சஞ்சித கர்மம் அப்படின்னு சொல்றாரு. என்ன கர்மம்? நாம் பிறக்கும்போது நம்ம மூதாதையரிடமிருந்து வந்தது சஞ்சித கர்மம். அந்த சஞ்சித கர்மம் அப்பா அம்மாட்ட இருந்து நமக்கு வந்திருக்கு. அப்பாட்ட எவ்வளவு இருந்துச்சோ அம்மாட்ட எவ்வளவு இருந்துச்சோ கரு சேர்றப்ப அது முழுவதும் அப்படியே வந்துடுது. நான் கூட கேட்டேன் அவர்கிட்ட, எங்கள் குருநாதர்கிட்ட, சாமி அப்படியே வந்துடுதா? இப்போ பிள்ளையை பற்றிட்டோம்னா என் கர்மவினையெல்லாம் அங்கே போயிடுது, நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கலாமே அப்படின்னு கேட்டேன். அப்பா நீ ரொம்ப விவரமானால இருக்க. அப்படியே போலப்பா 2 ஜெராக்ஸும் எடுத்து ஒரே ஜெராக்ஸ் ஆகி முன்னாடி பின்னாடி போட்டு இங்கே போயிருப்பா, ஒரிஜினல் ஓட்டாக தான் இருக்கின்றார். ஜெராக்ஸ் எடுத்து போயிடுது அப்படின்னார். அந்த ஜெராக்ஸ் எவ்வளவு வந்திருக்கு அதை எப்படியாவது பார்க்க முடியுமா சாமி? ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியுமா சாமி? அதைத்தாயா ஜாதகம்னு கணிச்சு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு, இதுக்கு பேர் தாயா ஜாதகம்னு சொன்னார். அப்போ அப்பா அம்மாவிடமிருந்து நமக்கு வந்த இந்த சஞ்சித கர்மம் இருக்கே, அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுடைய ஜாதகம். அப்போ உங்கள் அப்பா அம்மா எப்படி வாழ்ந்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார். ரைட்டா? நீ வள்ளுவத்தில் ஒரு குறள் இருக்கு, இவர் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இது என்னங்க அர்த்தம்? ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அவருடைய எச்சம்னா என்ன? அவர் குழந்தை, அவன் குழந்தை என்ன மாதிரி செய்கிறான், என்னென்ன மாதிரி வாழ்கிறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க எப்படி வாழ்ந்தான்னு கண்டுபிடிச்சிக்கலாம்னு சொல்கிறார். அப்போ என்னாச்சு, அங்கே வாழ்ந்ததுக்கு இந்த ஜாதகம் வேலை செய்யுது. ரைட்டா? அப்போ அதுதான் சஞ்சித கர்மம். சரி வந்துருச்சா? இதன் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையை அமைய போகுது. இதுதான் நம்ம ஜாதகம். நம்ம இதை இந்த கட்டத்தில் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, உனக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், இதெல்லாம் அந்த விவரத்துக்கெல்லாம் நான் போகல. அதெல்லாம் சொல்றதுக்கு நிறைய ஜோதிட பெருமக்கள் இருக்கிறாங்க. இப்போ இதுல நாம 3 வயசுக்கு மேல நாம செய்யக்கூடிய கர்மவினை இருக்கு இல்லையா, பிராரப்த கர்மம். பிராரப்த கர்மம் இப்போ ஒன்று என்ன, நான் அடுத்தவனுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கலாம், இல்லாத அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். 2 இருக்கு இல்லையா, 2 இருக்கு. இப்போ நான் நிறைய நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்க, என்கிட்ட வந்த ஜெராக்ஸ் இருக்கு இல்லையா ஜாதகம், அதில் இருக்கக்கூடிய கெட்ட பலனை எல்லாம் நான் குறைத்து கொண்டு இருக்கிறேன் என்ற அர்த்தம். என்னால் குறைக்க முடியும். அதனால தான் என்ன சொன்னாங்க, புண்ணியம் செய்யி, தானம் செய்யி, தர்மம் செய்யி, சேவை செய்யி. அந்த காலத்தில் தானே சொன்னாங்க. இப்போ நம்ம பரிகாரம் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கோம், பிறருக்கு துன்பத்தை போக்கு, அப்படியே செஞ்சீங்கன்னா இதில் இருக்கிற குறைச்சிக்கலாம். இப்போ நான் இன்னும் துன்பம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்க, என் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய துன்பம் இன்னும் கொஞ்சம் கூடிடும். அப்போ அதை கூட்டுறதா குறைக்கிறதா என் கையில் இருக்கு, என் கையில் இருக்கு. இதை நம்ம என்ன சொல்லணும், அவர் ஜாதகத்தில் இப்படி கெட்ட நேரம் இருக்குன்னா அப்போ அவருக்கு நம்ம என்ன வழிகாட்டணும்? நான் சொல்லுவேன், ஒருத்தர் ஜோதிடம் பார்க்க எப்போ வரணும்? நல்ல திசை நடக்கிறப்ப வரணுமா, கெட்ட திசை நடக்கிறப்ப வரணுமா? பொதுவாக எப்படி வர்றாங்க? கெட்ட திசை நடக்கிறப்ப தான் வர்றாங்க, கஷ்டம் வரும்போது தான் வர்றாங்க. இப்போ குரு திசை ஆரம்பிச்சிருச்சு, 16 வருஷம் ரொம்ப பிரமாதமாக இருக்கு, கோடி கோடியாக வருது, வரப்போகுது. ரைட். இப்போ அந்த குருசம் முடிகிற வரைக்கும் இவர் ஜோசியரை பார்க்கவே மாட்டார். சரிதானா? அது கோடி கோடியாக வருது, லட்ச லட்சமாக வருது. ஜோசியரையெல்லாம் பார்க்க மாட்டாரு, போய் உன்னே இருக்கே நான் போய் பார்க்கணும் அப்படிம்பாரு. ரைட்டா? அதை விட இன்னொரு படி என்ன தெரியுங்களா, அந்த குருதசம் முடிகிற வரைக்கும் நான் கடவுளையே பார்க்க மாட்டேயா, என்கிட்ட இத்தனை கோடி வரும்போது நான் கடவுளையே பார்க்க மாட்டேன், உன்னே இருக்கு நான் பார்க்க வரேன். சனி திசை ஆரம்பிச்சு, சனி புத்தி ஆரம்பித்த உடனே அங்கே எல்லாம் புட்டி போக பாருங்க, நோட்டை தூக்கிட்டு ஜோசியத்தை ஓடியாந்துருவார். வந்துடுவாரா? வந்துடுவார். வந்த உடனே சனி திசை இப்படி இருக்கு ஐயா, எனக்கு கஷ்டம் எப்போ தீரும் அப்படிம்பார். இவர் என்ன பண்ணுறாரு, சனி திசை மொத்தம் இத்தனை வருஷம், அதில் இவ்வளோ போயிருக்கு, இன்னும் ஒரு 17 வருஷம் உங்களுக்கு இதே நிலைமை தாங்க, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவார். இதுக்கு என்னதான் வழி? ஒன்றும் பண்ண முடியாதியா, இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி தான் சொல்ல முடியுது, வேற வழி இல்லை. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ குரு திசை ஆரம்பிச்சிருச்சு, குரு திசை ஆரம்பிச்சு நல்லா
நல்ல வருமானம் வருது, நல்ல பிரமாதமாக இருக்கு வாழ்க்கை. இப்போ ஜோசியத்தை போய் ஏயா எனக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது, வியாபாரமாக நல்லா போகுது, இது இன்னைக்கு எவ்வளோ நாளைக்கு இது மாதிரி ஓடும்னு பார்த்து சொல்லியா அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? அப்படி கேட்டால் இவர் என்ன சொல்லுவார்? குரு திசையில் 1 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு 15 வருஷம் நல்லா இருக்குங்க, அதுக்கப்புறம் சனி திசை ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ரைட். அப்போ ஜோசியர் என்ன சொல்லணும்? இந்த 15 வருஷம் நல்ல வருமானம் வருது இல்லை, இந்த வர்றதுல ஒரு 20%, 25%, 20% எடுத்து என்ன பண்ணு, எங்கெங்கெல்லாம் துன்பம் இருக்கு அங்கெல்லாம் போய் குடியா, துன்பத்தை போக்கியா, புண்ணியத்தை செய்யா. இந்த 15 வருஷம் நீ செய்யறது 19 வருஷம் சனி திசையில் இருக்கக்கூடிய துன்பத்தை காக்கும், அதை குறைச்சிரும். அதை சொல்லணும் இல்லையா? அதை தான் சொல்றது இல்லை. அப்ப அவனும் வர்றதில்லை, நம்மளும் சொல்றது இல்லை. இதுதாங்க பரிகாரம். இப்படிதான் நம்ம செய்யணும். ஒரு டாக்டர் என்ற ஒருத்தர் சொன்னார், யார் சிறந்த மருத்துவர் அப்படின்னு சொன்னார். யார் சிறந்த மருத்துவர் என்று சொன்னால், நீங்கள் மருத்துவமனை வைத்திருக்கக்கூடிய பகுதியில் யாருக்குமே நோயே இல்லை என்று சொன்னால் அவர்தான் சிறந்த மருத்துவர் அப்படின்னு சொன்னாருங்க. நான் மருத்துவமனை வச்சிருக்கிற பகுதியில் யாருக்குமே நோய் இல்லை என்றால் அவர்தான் சிறந்த மருத்துவர் அப்படின்னு சொன்னார். ரைட்டுங்களா? அப்ப அவர் எப்படி பண்றாரு? அப்ப நோய் வந்தது காரணத்தையும் சொல்லிட்டாரு, இனிமே வராம இருக்கிறதுக்குரிய காரணத்தையும் சொல்லிட்டாரு. அப்ப என்ன ஆயிரும்? நோய் குறைஞ்சிரும். அப்புறம் எப்படியா நான் கிளினிக்கை ஓட்டுறது? ரைட்டா? அப்ப எனக்கு பேஷண்ட் வரணுங்கிறதுக்காக கிளினிக் அப்படி இல்லை. நம்ம என்ன பண்றோம்? காலையில் வந்து கிளினிக் தொடக்கிறோம், அப்படியே சாமி படத்துக்கு அப்படியே என்ன பண்றோம்? பட்டி காட்டுறோம். இறைவா, இந்த ஏரியாவில் எல்லாருக்கும் வயிற்றோட்டம் போட்டும், இந்த ஏரியாவில் எல்லாரும் காய்ச்சல் வரட்டும், அப்படித்தானே வேண்டுறோம். எனக்கு நிறைய பேஷண்ட் வரணும்னு வேண்டிங்கன்னா அதான அர்த்தம், மறைமுகமா அதான அர்த்தம். அப்படிதான் வேண்டுறோம். ரைட்டா? இந்த ஏரியாவில் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கட்டும் அப்படின்னு வேண்டுனா அவங்க அப்பா வந்து புடனையில் பட்டுன்னு அறைவாரு. ஏண்டா, உனக்கு 2 கோடி ரூபா செலவு பண்ணி உன்னை படிக்க வச்சா யாருக்குமே நோய் வர வேண்டாம், நீ சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு இருக்க, எப்படா உனக்கு வளர்ப்பு ஓடும்? ரைட்டா? இப்படிலாம் ஆகி போயிடும். அப்ப இந்த நிலைக்கு சமுதாயம் வந்து விட்டது. அப்ப அந்த இடத்துல நாம வந்து இந்த நிலையை நாம் பார்க்க வேண்டும். ஆக ஒரு ஜாதகம் இப்படி அமைவதற்கு காரணம் இறைவனும் அல்ல, நம்ம எங்கேயோ ஒரு பிறவியிலிருந்து கொண்டு வந்தது அப்படியும் அல்ல, நம்மளுடைய மூதாதையர்கள் இடம் இருந்து வந்த அந்த கர்ம வினைதான் இதற்கெல்லாம் காரணம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்மளுடைய துன்பத்துக்கு காரணம் நாம் தான் என்று பொறுப்பெடுத்துக் கொண்டால் நாம் அதை திருத்திக் கொள்ளலாம். இதுக்கு காரணம் வேற ஆள்னு சொல்லிட்டோம்னா திருத்தவே முடியாது. நீங்க வீட்டிலேயே பாருங்க, ஏதோ ஒன்று உடைச்சுட்டாங்க, தெரியாம ஏதோ உடைச்சிட்டேங்க அப்படின்னு வீட்டுக்காரமா சொன்னாங்கன்னு வச்சுக்கங்க, அடுத்து உடைக்க மாட்டாங்க. இது உடைஞ்சதுக்கு அவர் தான் காரணம், இது உடைஞ்சதுக்கு இவர் தான் காரணம், இது உடைஞ்சதுக்கு நீ தான் காரணம், இப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க, ஜன்மத்துக்கு திருந்த மாட்டாங்க. அதானே? நான் தான் என்று எப்பொழுது நான் ஏற்றுக்கொள்கிறோனோ அப்பொழுதுதான் அதிலிருந்து மாற்றம் வரும். அப்ப இது நான் தான் என்று ஏற்றுக்கொண்டால் தான் முடியும். அப்ப இந்த இடத்துல இதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வள்ளுவர் என்ன சொல்றார்? அடிச்சு சொல்றார், டே நீ தான்டா காரணம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். எங்கிட்ட சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெய்வத்தால் ஆகாது எனினும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. தெய்வத்தால் ஆகாது அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாலே நிறைய பேர் போய் தெய்வத்தாலே ஆகாதா, போயா தெய்வத்தால் ஆகாதது எதியா இருக்கு அப்படின்னு எல்லாம் சண்டைக்கு வந்துருவாங்க. தெய்வத்தால் ஆகாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றார், ஏதோ ஒன்று சொல்றார். என்னத்தையா சொல்றாரு? அவர் பரிமளத்தில் என்ன எழுதியிருக்காருன்னு எனக்கு தெரியல. என் மனசு என்ன சொல்றதுன்னா, தெய்வத்தால் தெய்வத்திட்ட போறோம், போயிட்டு என் ஜாதகமெல்லாம் இப்படி இருக்குன்னு ஐயா சொல்லிட்டாரு, ஜோசியர் சொல்லிட்டாரு, எனக்கு சனி திசை இன்னும் 18 வருஷம் நொந்து நூலாகனு சொல்லிவிட்டாரு, எப்படியாவது இதை என்ன பண்ணி விட்டுருங்க, கேன்சல் பண்ணி விட்டுருங்க இறைவா அப்படின்னு போய் நிற்கிறோம். இறைவன் என்ன சொல்றாரு? எப்பா இது மட்டும் ஆகாதுன்றார். ஏன் அப்படின்னா, அதனுடைய விதியை நான் உனக்கு விதித்திருந்தால் நான் அதை அழிச்சு விட்டுருவேன். உனக்கு இந்த கஷ்டத்தை நான் கொடுக்கல, நீயா ஏற்படுத்திக்கிட்ட, இல்லாட்டி உங்க அப்பா அம்மா ஏற்படுத்திட்டாங்க, உங்க தாத்தா பாட்டி ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. இது என்னால் அழிக்கிறதுக்கு ஆகாது, தெய்வத்தால் ஆகாது. எனினும் முயற்சி. யார் முயற்சி? உன்னுடைய முயற்சி, உங்க அப்பா அம்மாவினுடைய முயற்சி,
உங்க தாத்தா பாட்டியினுடைய முயற்சி மெய் வருத்த கூலி வரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். இப்போ ஒரு குழந்தைக்கு நோய், பெரிய கேன்சர் நோய், நான் சொல்லுவேன் நீங்க போய் எல்லா வைத்தியம் பாருங்க. இதுக்கு மேல இங்க பெற்றவங்க 2 பேரு, அம்மாவுடைய அப்பா அம்மா, அப்பாவுடைய அப்பா அம்மா, இந்த 6 பேரும் நீங்க எவ்வளவு புண்ணியம் செய்றீங்களோ இந்த குழந்தைக்கு குணமாயிருவியா அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் முடியும் அப்படின்னு. இது என்னது அது? இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. நம்புற மாதிரி இல்லைன்னா பிராக்டிக்கலா ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க ராக் பில்லர்னு ஒருத்தர் இருந்தார், அமெரிக்காவில் ராக் பில்லர்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய கோடீஸ்வரன். அவர் பெரிய நோயாளி ஆயிட்டார். எல்லா ஸ்பெஷலிஸ்டும் வந்துட்டாங்க. எல்லா ஸ்பெஷலிஸ்டும் என்ன பண்ணிட்டாங்க? கை விரிச்சிட்டாங்க. இனிமேல் இவர் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லா ரீடிங் கீழே வந்துருச்சு, நீங்க பாத்தீங்கன்ட்டு கிளம்பிட்டாங்க. கடைசியில் ஃபேமிலி டாக்டர் மட்டும்தான் இருக்கார். அவர் மட்டும் நிற்கிறாரு. ராக் பில்லர் கேட்கிறாரு, என்னையா சொன்னாங்க? எல்லாரும் கை விரிச்சிட்டாங்க, உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, நீ என்னையா சொல்ற? இனிமேல் உங்களை காப்பாற்றணும்னா இறைவன் நினைத்தால் உங்களை காப்பாற்ற முடியும், இல்லை என்று சொன்னால் எங்களால் ஒன்றும் முடியாது. கடைசியில் எங்க போய் நிற்கிறோம்? இறைவன் நினைத்தால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப ராக்வெல்லர் ஒரு கேள்வி கேட்டாருங்க. நம்மளாம் அப்படி கேள்வி கேட்க மாட்டோம், நமக்கெல்லாம் அறிவு கேட்டவங்க, நம்மளாம் அப்படி கேள்வி கேட்க மாட்டோம். என்ன கேள்வி கேட்டார் தெரியுங்களா? இறைவன் நினைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இறைவன் நினைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்ப இந்த டாக்டர் சொல்றாரு, இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் துன்பம் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் கஷ்டப்படுறவங்களோ, அந்த கஷ்டத்தை எல்லாம் போக்கக்கூடிய செயலை நீங்கள் செய்தால் இறைவன் நினைப்பான். அப்ப இறைவன் எப்ப நமக்கு இதை சரி பண்ணுவான்? நீ செயலை மாற்றினால்தான். அப்ப உடனே ராக்வெல்லர் என்ன பண்றாரு? பிஏ கூப்பிடுறாரு, செக்கில் கைது போடுறாரு. எத்தனை கோடி எங்கெங்க துன்பம் இருக்கு, அங்க சோமாலியா குடு, எங்கெங்கெல்லாம் துன்பம் இருக்கு எல்லாத்துக்கும் அனுப்புறான்றாரு. அனுப்புறாங்க. இவருடைய ரீடிங் நல்லா டெவலப் ஆகுது. டெவலப் ஆனோடனே திருப்பி ஸ்பெஷலிஸ்ட்லாம் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு வந்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் என்ன பண்ணார்? புழைச்சி எந்திரிச்சு வந்துட்டார். வந்தவுடன் அவர் சொத்து முழுவதையும் அப்படியே அறக்கட்டளை எழுதி வச்சு உலகத்தில் எங்கெங்க கஷ்டம் இருக்கோ கூடுறான்னு கொடுத்தார். அப்ப இது நமக்கு வந்து நடைமுறை உதாரணம். அப்ப அந்த அடிப்படையிலே நம்ம அந்த சஞ்சித கர்மம் அதுதான் இங்க வருகிறது. அப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த கர்மவினை தான் இந்த துன்பம். இது கோள்கள் மேல பழிய போடாதீங்க. கோள்கள் எதுவும் நம்மை துன்பம் கொடுப்பதில்லை. கோள்கள்லாம் ரொம்ப அதெல்லாம் பகவான். கோள்களை எல்லாம் அந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடாது. சனி பகவான், குரு பகவான் சொல்லணும். அவங்க யாரும் நம்மளுக்கு எடுக்க மாட்டாங்க, நல்லதான் பண்ணுவாங்க. அப்புறம் ஏன் சனி திசையில் இப்படி வருது அப்படின்னு கேட்டா அது நம்மிடம் இருக்கிறது தான் வருது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மடியிலே கணம் இருந்தால் வழியிலே பயம். நம்மளால என்ன பண்ணலாம்? மடியில 2000 நோட்டை கட்டிட்டு போறப்ப திருடன் முடிஞ்சிருவானோ அதான் பயம் நினைச்சிட்டு இருக்கான். மடினா இதுதான் மடி. மடினா கர்மயம். இந்த கர்மயத்தின் மையத்தில் இருக்கக்கூடிய கர்மவினை அது கனமா இருந்துச்சுன்னா வாழ்க்கை என்ற வழியிலே பயம். இதுதான் பார்த்து ஆலயத்தில் வருது. அப்ப இதைதான் நமக்கு என்ன வெளிப்படுது. அப்ப என்ன பண்ணுது? ஒரு 4 சூத்திரம் மட்டும் நான் சொல்றேன். என்ன? அலை இயக்க சூத்திரம். எந்த ஒரு பொருளிலிருந்தும் ஒரு அலை வந்து கொண்டு இருக்கும். எந்த பொருளிலிருந்தும் ஒரு அலை வந்து கொண்டு இருக்கும். இப்ப இந்த ஆப்பிள் பழம், இது ஆப்பிள் பழம் தெரியுதாங்கயா? எப்படிங்க தெரிஞ்சு? ஆரஞ்சு பழமா? ஆப்பிள் பழம். எப்படி சொன்னீங்க ஆப்பிள் பழம்னு? பாத்தீங்க சொன்னீங்க. ஆப்பிள் பழம் இங்க இருக்கு, நீங்க அங்க இருக்கீங்க. எப்படி பாத்தீங்க? கண்ணுல பாத்தீங்க. உங்க கண்ணு இங்க வந்து பார்த்துட்டு போச்சா? இல்ல. சரி, இப்ப என்ன வந்து எந்த பொருளில் இருந்து ஒரு அலை வந்து கொண்டே இருக்கும். இந்த ஆப்பிள் பழத்துல ஒரு அலை வந்து கொண்டே இருக்கும். அந்த அலை அதனுடைய தன்மையை தாங்கிக் கொண்டே வரும். இது ஆப்பிள் பழம்ங்கிற தன்மையை தாங்கிக் கொண்டே வரும். அது எங்கு மோதுகிறதோ மோதுகிற இடத்தில் தன் தன்மை தாங்கிக் கொண்டு வந்த தன்மையை வெளிப்படுத்தும். ரைட்டுங்களா? இதே ஒரு 2 மாச குழந்தைகிட்ட காமிச்சோம்னா ஆப்பிள் பழம் தெரியுமா? தெரியாது. மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தார் போல்தான் அந்த தன்மை வெளிப்படும். அப்ப சனியிலிருந்து ஒரு அலை வரும், அதனுடைய தன்மையை தாங்கி கொண்டு வரும். அது கொஞ்சம் அதாவது ஹோம்ஒர்க் பண்ணனா அடி வெளுத்துற வாத்தியார். ரைட்டா? வரும், அதனுடைய தன்மையை தாங்கி கொண்டு வரும். மோதுகிற இடத்தில் தன்மையை வெளிப்படுத்தும். மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தார் போல் வெளிப்படும். உன்கிட்ட எவ்வளவு கர்மவினை இருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அது எடுக்குமா. உன்கிட்ட கர்மவினை இல்லைன்னா அது உனக்கு நல்லதான்பா பண்ணும். ஆக இந்த கிரகங்கள் மேல் குற்றம் இல்லை, நம்ம மீதுதான் குற்றம். அதனால காரண காரியங்களை அறிந்து கொண்டு நாம் ஒரு வைத்தியர் போல ஜோதிடம் நம்ம சொன்னோம்னா இந்த சமுதாயத்துக்கும் நல்லது, நமக்கும் நல்லது, நம்ம சந்ததிக்கும் நல்லது என்று கூறி நிறைவு செய்கிறேன்.
நன்றி. வாழ்க வளமுடன். அதாவது பொன்னாடை போத்து விதமாக நம்ம மன்றத்தை சிறப்பிக்க, அதாவது சேசூரி ஐயா வாங்க, வருக வருக என வரவேற்கிறோம். வாங்க. ஐயா கையால பொன்னாடை வாங்குறது பெருமையா நினைக்கிறோம் அப்படின்னு நன்மணி ஐயா சொல்றாங்க. ஒரே ஊர் பாருங்க, அதனாலதான் எனக்கு கடவுள். கற்றலின் கேட்டல் என்று நம்ம எல்லாருக்கும் பலன் சொல்ல தெரியும், நோட்டை கொடுத்தா பணம் கொடுத்தா சொல்ல தெரியும். ஆனால் ஆத்ம திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்கே கிடைக்கும்? இங்கே கிடைக்கும். இங்கே கருத்தரங்கத்திற்கு வருவதற்கு முன் உள்ள நிலை, கருத்தரங்கிற்கு வந்த பிறகு உள்ள நிலை, அதை அறிந்தவர்கள், உணர்ந்தவர்கள், தெரிந்தவர்கள். இவர் பெரிய ஞானி, வேதாத்திரி மகரிஷி போல ஒரு பெரிய சயின்ட் இவர். இன்னைக்கு இப்போ நான்லாம் முந்தி ரொம்ப ஓவராக சவுண்டாக பேசுவேன். ஆறுமுகனை பார்த்த உடனே பம்மிட்டேன். ஏன்னா இப்போ இவரெல்லாம் ரொம்ப சாந்தமாக பேசுவார். இப்போ எனக்கு ஒரு படத்தில் சொன்ன என்னாலும் திட்டாலும் நல்ல தனியாக பாடிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி என்ன பாகவத ரவுடி ஆகிட்டாருன்னு. அவர் யோகி, அவர் எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் எடுப்பார். மூலாதாரத்தை பற்றி சொல்லுவார். அவர் பிற சாகா கலை வேகா புனல் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லுவார். வள்ளலாறு கொள்கைக்கும் போவார். ஒரு பெரிய சயின்ஸு. அதாவது அஸ்ட்ராலஜியில் இப்படி ஒரு ஆளை பார்க்க முடியாது. நீங்கள் அவர்கிட்ட அவ்வளோ விஷயம் இருக்குது. எல்லாமே திருக்குறளில் எடுத்தாலும் ஜோதிடம் சொல்லுவார், திருமூலர்லையும் ஜோசியம் சொல்லுவார், வள்ளலாருக்கும் ஜோசியம் சொல்லுவார். அந்த பாடல்களில் அவ்வளவு ரசாபாசம் மிக்கவர், மிகச்சிறந்த மேலே. இவர் கிட்ட நிற்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. உண்மையிலே இல்லை, அது அடக்கம் அமரர்கள் வைக்கும். ஒவ்வொருத்தரை பற்றி தெரியாது. இந்த முன்னால் இருக்கார் ஒரு பெரியவர், ஜோதிடத்தை கட்டி பிடிச்சி படுத்து கிடப்பார் போல. ஆமாம், அந்த பெரியவர் இருக்கார். அவருக்கு அவர் பாட்டுக்கு கிராஃபில் கொண்டு வருவார். ரவி ஜெயக்குமார் இருக்கார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கில்லாடி அம்புட்டும். எல்லாருமே காதல். எங்களுக்கு கல்யாணமாகி இனப்பெருக்கத்தை தான் பொண்டாட்டின்னா எங்களுக்கு ஜோசியிடம் தான் இப்போ மனைவி, மக்கள், தாய் தந்தையர். ஏன்னா யாராவது லேடிஸை பார்த்தாச்சுன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்னா கதாபாத்திரமாக மாறுவோம். அதுவும் இங்கே இருக்கிறது எல்லாருமே குற்ற உணர்வுகள் இல்லாமல் சொல்ல போனால் நாம் பெற்றெடுக்காத பிள்ளைகள், அவர்கள் வயிற்று பிள்ளைகளும் நாம் தான். ஆமாம், அதனால் ஜோதிடங்கிறது வாஸ்து எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது தெரியுங்களா? இது தெய்வீகன், தேவர்களாக இருந்தவன் தான். நாமெல்லாம் ஒரு காலத்தில் கைலாயத்தில் வாழ்ந்தோம், வைகுண்டத்தில் வாழ்ந்தோம். இப்பொழுதெல்லாம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ பலருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய குருமார்களாக மாறி இருக்கிறோம். அப்படிப்பட்ட குருவுக்கு குருவாக இருக்கிற நன்மணி ஐயா அவர்களுக்கு ஒரு சால்வை பொத்துறதுக்கு எனக்கு இந்த பிரிவில் தகுதி இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் அவர் சமகாலத்தில் அவரோடு வாழ்கின்றோம். மிகச்சிறந்த பேர். நீங்கள் என்ன வேணாலும் கேள்வி கேளுங்க. அவர் நடமாட ஒரு பல்கலைக்கழகம். நம்ம இந்த அகத்தியர் மன்றத்திற்கு வந்தது மிகச்சிறப்பு என்று சொல்லி அவருக்கு உங்கள் சார்பாக, உங்கள் மகிழ்ச்சியின் சார்பாக, ஆனந்தத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை போற்றுகின்றேன். அது வேறையா?